ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். அதாவது ஒரு ஹாப்பி மூமெண்ட்டில் ஒரு வீடியோ போடலாம் அப்படின்றதுக்கே நம்ம மனசு போக மாட்டேங்குதுங்க. ஏன்னா சமீப காலத்தில் சுற்றி 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 ஒரு பேட் நியூஸ் தான் காதில் கேட்டுட்ருக்குது. அது என்ன அப்படின்னா, பெண்கள் வன்கொடுமை, பெண்கள் பாலியல் பலாத்காரம் பண்ணி கொலை பண்ணிட்டாங்கன்னு சுற்றியும் அந்த நியூஸ் தான் போயிட்டுருக்கு. இந்த சோஷியல் மீடியாவை பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், அங்கங்கே இந்த மாதிரி விஷயம்தான் போயிட்டுருக்கு. பாருங்கள், தூத்துக்குடியில் 2 இடத்துல 2 குழந்தைங்க, 17 வயசு குழந்தை, 14 வயசு குழந்தை. அதே போல் மதுராந்தகம் செங்கல்பட்டு மாவட்டத்தில் அங்கே ஒரு பெண் குழந்தை, +2 படிக்கிற பிள்ளை. நாமக்கல் பக்கத்தில் 7 வயது குழந்தை, 7 வயசுங்க. 2 வயசு குழந்தையும் கூட விட்டு வைக்க மாட்டேன்றாங்க காமம் பிடிச்ச நாய்ங்க. ஊத்தங்கரை பக்கத்தில் வயதான தம்பதியர், ஒரு பெரியவரும் அந்த மூதாட்டியும் போயிட்டு இருந்திருக்காங்க. பெரியவரை கொன்னுட்டு மூதாட்டியை பாலியல் பலாத்காரம் பண்ணியிருக்கானுங்க. சின்ன குழந்தை முதல்ல பெரிய மூதாட்டி வரைக்கும் இப்படி பாலியல் பலாத்காரம் பண்ணுறானுங்களே. பெண்களுக்கு எங்கெங்க சேஃப்டி இருக்குது? பெண் சுதந்திரம் எங்கே இருக்குது? தனியாக நடந்து போக பயமாக இருக்குது. உண்மையாலுமே இது எந்த கண்ட்ரிலையும் நடக்காதுங்க, நம்ம இந்தியாவில் மட்டும்தாங்க நடக்குது. உலகத்தில் எந்த நாட்டிலையும் இந்த மாதிரி நடக்கலை. இவனுங்களுக்கெல்லாம் இவ்வளோ தைரியம் கொடுத்தது யார்? இந்த மாதிரி பண்ணுறதுக்கு ஒரு அச்சம் இல்லாமல் தைரியமாக செய்கிறானுங்க பார்த்தீங்களா? அவங்களுக்கு அந்த தைரியம் எப்படி வந்தது? அந்த குழந்தைங்களாம் பேசு பொருளாக ஆயிடுச்சு. இப்போ எல்லாம் பேசிட்டு தான் இருக்கோம், எல்லாம் பேசுகிறோம். நானும் பேசுகிறேன். இன்னும் நிறைய சோஷியல் மீடியாவில் நிறைய மக்கள் பதிவு பண்ணிகிட்டு இருக்காங்க. இதுக்கு ஃபுல் ஸ்டாப் யாருன்னு வைக்கிறது? இதுக்கு ஒரு சொல்யூஷன் எப்படி கிடைக்கும்? அதாவது ஈரானில், சவுதி அரேபியாவில், வடகொரியா, சைனாவில் இந்த மாதிரி பாலியல் பலாத்காரம், பெண்களை பாலியல் பலாத்காரம் பண்ணுறவங்களுக்கு கத்தியால் கழுத்தை அறுத்து கொன்னுருவாங்க. எல்லாத்துக்கு முன்னாடியும் தூக்கில் இடுவாங்க. கன் ஷூட்டிங் நடத்திடுவாங்க. அப்புறம் சீனாவில் விஷ ஊசி போட்டு கொண்டுருவாங்களாமா. அந்த மாதிரி தண்டனை நம்ம இந்தியாவுக்கு வேணுங்க. நம்ம இந்தியாவிலையும் பண்ணுனா, ஒருத்தனை சுட்டு தள்ளுங்க, ஒருத்தனை தூக்கில் போடுங்க, ஒருத்தனை அறுத்து எடுங்க, அந்த இடத்த அறுத்து எடுங்க. அப்போ தான் இன்னொருத்தனுக்கு பயம் இருக்கும். பெண்களை அந்த மாதிரி பார்வை பார்க்கக்கூடாதுன்னு பயம் வரும். ஒருத்தனுக்கு செய்ய வைங்க. அதாவது இது சர்வாதிகார நாடு இல்லை, அதனால் இப்படி செய்ய முடியாது, இது ஜனநாயக நாடு அப்படின்னு சொன்னால், இப்போ செத்துப்போன குழந்தைங்களுக்கு என்ன பதில்? அது ஒரு உயிர் தானே. இது ஜனநாயக நாடு, அவனுங்களை தூக்கிலிட முடியாது, ஒரு உயிர் போகிறத பார்க்க முடியாது அப்படின்னு அவங்க ஆயுள் தண்டனை அப்படிலாம் கொடுக்குறோம். அப்படின்னா இப்போ செத்துப்போன குழந்தைங்க என்ன பண்ணலாங்க? அதே மாதிரி இந்த கோயம்புத்தூர் பக்கத்தில் ஏர்போர்ட் பக்கத்தில் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு பெண்ணை பாலியல் பலாத்காரம் 3 பேர் சேர்ந்து செஞ்சு கொன்னது. அவனுக்கு வாழ்நாள் முழுசும் ஆயுள் தண்டனை, வாழ்நாள் முழுதும் சிறையில் இருக்கணும் அப்படின்ட்டு. அவன் ஜம்முன்னு சிறையில் நல்லா சாப்பிட்டு நல்லா தூங்கி எந்திரிச்சு ஜம்முன்னு தான் இருக்கான். இந்த மாதிரி பாவிகளை என்ன பண்ணுறது? நம்ம அந்த சவுதி அரேபியாவில், ஈரான்லாம் நடக்கிற மாதிரி அவனுக்கு இதே மாதிரி தண்டனை, செம்மையான தண்டனை கொடுத்தால் ஒழிய நம்ம பெண் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு நம்ம இந்தியா நாட்டில் கிடையாதுங்க. முதல்லலாம் பெண் குழந்தை வேண்டாம், பையன் வேணும்னு சொல்லுவாங்க. அது எதுக்காக அப்படின்னா, பெண் குழந்தைங்க நகை போட்டு கொடுக்கணும், பணம் கையில் இல்லாதனால நகை போட்டு பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடியாது அப்படிங்கிறதுக்காக ஆண் குழந்தைகள் வேணும் அப்படின்னு சொல்லி பெண் குழந்தைகளே கொள்ளுவாங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். கள்ளிப்பால் ஊற்றி கொள்ளுவாங்கன்ட்டு. ஆனால் இப்போ இருக்கிற நிலைமையில் இந்த மாதிரி காமவெறி பிடிச்ச நாயங்களால் நம்ம குழந்தை சீரழிஞ்சிருமே அப்படிங்கிறதுக்காக பெண் குழந்தைய வேண்டான்னு நினைக்க தோணுதுங்க. அதாவது முதல்வரையாக்கு ஒன்று கேட்டுக்கிறேன். இருண்ட காலம் கடந்து வந்துன்னு ஒரு பாட்டு இப்போ எல்லா டிவிலையும் ஓடிட்டுருக்கு. கிடையவே கிடையாதுங்க. பொற்காலம் கடந்து இருண்ட காலத்தில் இப்போ விழுந்து கிடக்குறோம். உண்மையால் அப்படி தான் பாட்டு வரணும். ஏன்னா கோல்டன் டேஸ், நம்ம இதுக்கு முன்னாடி இருந்தாலும் கோல்டன் டேஸ், அந்த பொற்காலத்துலேருந்து இப்போ இருண்ட காலத்தில் நம்ம நடந்துட்டுருக்கோம். தயவுசெய்து அந்த பாட்டை மாற்றுங்க. உங்களால் எதாவது செய்ய முடியுது அப்படின்னா, முதல்வர் அவர்களே உங்களால் எதாவது செய்ய முடியுது அப்படின்னா, இந்த பெண்கள் பாலியல்
பலாத்காரம் பண்ணுறத வந்து முற்றுப்புள்ளி வைங்க. முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி ஏதாவது ஒரு முடிவு கொடுங்க, சொல்யூஷன் கண்டிப்பாக கொடுங்க. நம்ம பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா திருமதி திரௌபதி முர்மு அவர்களுக்கு நான் வேண்டுகோள் வைக்கிறது என்ன அப்படின்னா, இனி ஒருபோதும் ஒரு பெண் குழந்தையும் இந்த மாதிரி பாலியல் பலாத்காரத்துக்கு ஆளாகக்கூடாது. அதுக்கு உங்களால் ஏதாவது முடிவு எடுக்க முடியும்னா கண்டிப்பாக முடிவு எடுங்க. ஒருத்தனை இந்த மாதிரி பண்ணுற ஒருத்தனை அவன் சாகடிங்க. பப்ளிக்கில் தூக்கில் போடுங்க, பப்ளிக்கில் ஷூட்டிங் ஆர்டர் கொடுங்க, பப்ளிக் அவனை வச்சு அறுத்தெடுங்க. இதை பார்த்து ஒவ்வொருத்தரும் பயந்து நடுங்கணும். நம்ம இந்த பெண் பிள்ளைகளை நம்ம இனிமேட்டு அந்த தவறான பார்வை பார்க்கக்கூடாதுன்னு எல்லா ஆண்களும், அந்த மாதிரி கெட்ட ஆண்களை எல்லா ஆண்களும் சொல்லலை, அந்த மாதிரி காமவெறியை பிடிச்ச நாயங்களுக்கு இது ஒரு பாடமாக இருக்கட்டும். அவனுக்கு அது மாதிரி நினைக்கணும், ஐயோ தப்பு, இனிமேட்டு நம்ம நினைக்கக்கூடாது அப்படின்ட்டு. நம்ம அம்மா, அக்கா, தங்கச்சி, தான் பிள்ளை அப்படின்னு நினைக்கணும். அந்த மாதிரி ஒரு சட்டத்தை கொண்டு வாங்க. தயவுசெய்து இதுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுங்க. இனிமேல் ஒருபோதும் இந்த மாதிரி காரியம் நம்ம இந்தியாவில் நடக்கக்கூடாது அப்படின்னு உங்களுக்கு ஒரு வேண்டுகோள் விடுக்கிறேன். அதை வந்து நல்ல விதமாக இதுக்கு ஒரு நல்ல ஒரு சொல்யூஷன் கொடுப்பீங்கன்ற நம்பிக்கையில் இந்த வீடியோ முடிக்கிறேன். அனைத்து பெற்றோர்களுக்கும் ஒன்று சொல்லிக்கொள்கிறது என்ன அப்படின்னா, தயவுசெய்து உங்கள் பெண் பிள்ளைகளையோ ஆண் பிள்ளைகளையோ 2 பேர்த்தையுமே தான் வீட்டுக்கு வெளியே விளையாட விட்றீங்கன்னா தயவுசெய்து நீங்கள் வந்து உட்காருங்க. வீட்டுக்குள்ள ஒரு வேலையும் தேவையில்லை உங்களுக்கு. வெளியே வந்து பிள்ளைங்க வெளியே விளையாடுறாங்களா, வெளியே வந்து உட்காருங்க. அப்படி உங்களுக்கு உள்ளேயே இருக்கணும்னா வெளியே பிள்ளைங்களை விடாதீங்க, கதவை சாத்தி உள்ளே வச்சுருங்க. பிள்ளைங்களோட நீங்களும் விளையாடுங்க. சொந்தக்காரங்களாக இருக்கட்டும், பக்கத்து வீட்டுக்காரனாக இருக்கட்டும், எவனை நம்பியும் உங்கள் பெண் பிள்ளைகளை வெளியே விடாதீங்க. அப்படின்னா ஒரு வீடியோ பார்த்தேன் சிசிடிவி கேமரா மூலமாக. ஒரு குழந்தை அவங்க வீட்டுக்கு முன்னாடி நின்று விளையாண்டுட்டுருக்கு. அவங்க வீட்டு ஸ்க்ரீன் கதவு திறந்து தான் இருக்குது. அந்த குழந்தையோட வீட்டு கதவு விளையாண்டுட்டுருக்கு. எதிர்த்தாப்பில் ஒரு ஸ்டெப்பில் ஒருத்தன் உட்காந்துட்டுருக்கான். அவன் பாப்பா இங்கே வான்னு சொல்லி கையில் காசை கொடுத்து 10 ரூபா தண்ணி பாட்டில் வாங்கிட்டு வா, நீ 10 ரூபா வச்சுக்கோ அப்படின்னு சொல்கிறான். அந்த குழந்தை கடைக்கு போகுது, பின்னாடியே போகிறான். பின்னாடியே போய் பாலியல் பலாத்காரம் பண்ணிட்டான். என்னங்க பண்ணுச்சு அந்த குழந்தை? அவனுங்களுக்கு என்ன மைண்ட் அப்படி இருக்கு? ஏதாவது மயக்கத்தில் இருக்கானுங்க. போதைப் பொருள் தண்ணி போட்டுக்கிட்டு அந்த மயக்கத்தில் இப்படி என்ன பண்ணுறன்னு தெரியாமல் பண்ணுறானுங்க. தயவுசெய்து அந்த போதைப் பொருளையும் அழிங்க. இந்த டாஸ்மாக் கடையில் தூக்கி எறிங்க, நெருப்பு வச்சு கொளுத்துங்க. தயவுசெய்து ஏதாவது சொல்யூஷன் எடுக்க முடிஞ்சால் நம்ம முதல்வர் அவர்களும் பிரதமர் அவர்களும் நம்மளுடைய பிரசிடென்ட் அம்மா அவர்களும் தயவுசெய்து இதுக்கு ஒரு முடிவு கட்டுங்க அப்படின்னு இந்த வீடியோ மூலமாக நான் கேட்டுக்கிறேன். தேங்க்யூ. ஜெய் ஹிந்த்.